முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் சென்றிருக்கிறார். ஆறுதல் கூறுகிறார். ஆறுதலோடு சேர்த்து அரசியலும் செய்கிறார். இப்ப இருவேறு விமர்சனங்கள் வருகிறது. அதாவது ஒரு முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னா அந்த பேச்சுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு அழுத்தம் இருக்கணும், வெயிட் இருக்கணும். ஆனா விஜய்க்கு அந்த கவலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னமும் சினிமாவில் வந்துட்டு ஒரு சீன், இவர் அங்க திருச்சியில பேசுறாருன்னா அது ஒரு சீன், இங்க வராருன்னா இது ஒரு சீன், அவ்வளவுதான். அந்த மாதிரி சீன் போடுறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா சாதாரண, அந்த மாதிரி தான் வந்துட்டு விஜயனுடைய ஸ்பீச் இருந்தது. அதில் எங்கேயாவது அவர் சொன்னதில் வந்துட்டு உண்மையினுடைய அட்லீஸ்ட் தடுவலாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது கூட இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, உங்கள இருந்து அவங்க ஒருத்தர் புஷி ஆனதுன்றாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு ஆதவர்ஜுனான்றாங்க. அந்த ஸ்பாட் எடுத்து போய் நிறுத்துங்க, அங்கதான் நாங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க? ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பேருந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க அந்த இடத்துல சொருவுனது 7:10 அந்த இடத்துல வந்துட்டு அங்க நிறுத்தப்பட்ட போது அது வரைக்கும் அங்க ஒருத்தர் சாவல, யாரும் மயக்க மூட்டலாம் விடல. 7:10 இவர் வந்தாரு, 7:11 பேச ஆரம்பிச்சாரு, 7:37 இவர் அந்த இடத்த விட்டு போறாரு. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 41 பேர் செத்துட்டாங்க. காவல்துறை வந்துட்டு சொன்னதை வழிகாட்டினதை சொல்லவே இல்லை, எங்களை தவறா வழிகாட்டினாங்க, நானும் எனக்கு தெரியாத நான் சல்யூட் அடிச்சிட்டேன், இப்படி பண்ணா அப்படி செய்யலாம், அப்படி பண்ணா இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு மாத்தி பேசுறாரு ஒரு முதலமைச்சர். செந்தில் பாலாஜி ரொம்ப குறுகிய நேரம் தான் விசாரிச்சாங்க, சிபிஐ விசாரிச்சு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு எவிடன்ஸ் சொல்லிட்டு வந்துச்சு. பெரிய மூவி கேமராலாம் வச்சு இவங்க செட்டப் பண்ணி எடுத்ததெல்லாம் அவர் போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளில வந்துச்சு. சரிதானா? அப்போ இவங்களுடைய கடுப்பு ஏன் செந்தில் பாலாஜி மேல அப்படின்னா இதுக்காகத்தான். இவன் தான் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணி மாட்டி விட்டான். இந்த இது வரைக்கும் வந்துட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. இந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்கக்கூடிய சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கிற கண்டென்ட்டை தான் இவர் பேசுறாரோன்ற டவுட் எனக்கு. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் சென்றிருக்கிறார். அந்த கரூர்ல அந்த துயர சம்பவம் நடந்ததற்கு பிறகு முதன்முறையாக கரூர் செல்றாரு. அங்கு ஆறுதல் கூறுகிறார். ஆறுதலோடு சேர்த்து அரசியலும் செய்கிறார். இப்போ இருவேறு விமர்சனங்கள் வருகிறது. எப்படி பார்க்குறீங்க? நேற்றுடைய என்டையர் ஸ்பீச்சை ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு கவர் பண்ண போன பத்திரிகையாளர்களை எல்லாம் வெளியேற சொன்னது போலீஸ். அது என்ன அடிப்படைன்றது தெரியல. கேமராக்கள் எல்லாரையும் வெளில போங்க அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க போலீஸ் அதிகாரிகிட்ட, எதுக்காக எங்களை வெளியேற சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க புரியவே இல்லை. நீங்கள் நடத்துறது ஒரு பொது நிகழ்ச்சி, உங்கள் கட்சி நிகழ்ச்சி அப்படின்னாலும் அது நீங்கள் பொதுமக்கள் சந்திப்புன்னு தான் போட்டு வச்சுருக்கிறீங்க. அப்போ அந்த பொதுமக்கள் சந்திப்பு அப்படின்னு வரும்போது நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அப்போ அந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணணுமோ கூடாது? அதுதானே எங்களுடைய வந்துட்டு கடமையே, பத்திரிகையாளரோட கடமையே. அப்போ நீங்கள் அந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? எதோ மறைக்க நினைக்கிறீங்க நீங்கள். நான் என்னோட ஆட்சி வெளிப்படைத்தன்மையாக ஆயிப்புன்னு சொன்னீங்களே, எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு? இதற்கான பதில் இது வரைக்கும் இல்லை. காவல் அதிகாரிகளை கேட்டு பார்த்தாங்க, பதில் இல்லை. பொசியானதையும் கேட்டாங்க, அதுவும் பதில் இல்லை. அவர் அப்படி சிரிச்சுட்டு மழைப்பிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ எதை கண்டு விஜய் அரசு நடுங்குது, இல்லாட்டி பயப்படுது? இது வன்மையான கண்டனத்துக்கு உரிய ஒரு செயல். இது ஜனநாயக நாட்டில் இப்படி ஒன்று சொல்லவே கூடாது. ஒரு பொது நிகழ்ச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு யாரும் எடுக்கலை. நீங்கள் ஒரு பொது நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணி விளம்பரம் பண்ணி திறந்து விட்டு பத்திரிகையாளர்களுக்கும் வந்துட்டு பாசெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் தான் வந்தாங்க. அப்புறம் வெளியேற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இது ரொம்ப கண்டனத்துக்குரியது, மிக தவறானது ஒன்று. ரெண்டாவது விஷயம், விஜயனுடைய ஸ்பீச்சு. அதாவது ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னா அந்த பேச்சுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு அழுத்தம் இருக்கணும், வெயிட் இருக்கணும். ஆனால் விஜய்க்கு அந்த கவலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னமும் சினிமாவில் வந்துட்டு ஒரு சீன், இவர் அங்கே திருச்சியில் பேசுகிறாருன்னா அது ஒரு சீன், இங்கே வராருன்னா இது ஒரு சீன், அவ்வளோதான். அந்த மாதிரி சீன் போடுறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா சாதாரண, அந்த மாதிரி தான் வந்துட்டு விஜயனுடைய ஸ்பீச் இருந்தது. அதில் எங்கேயாவது அவர் சொன்னதில் வந்துட்டு உண்மையினுடைய அட்லீஸ்ட் தடுவலாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது கூட இல்லை. அவர் சொல்கிறாரு, எங்களை போலீஸ் வந்துட்டு நாடகம் மாட்டி திசை திருப்பி மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மாதிரி படி போடுறாரு. முதல்ல அதுக்கு வந்துட்டு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. நாங்கள் பத்திரிகையாளர்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஃபீடு இதெல்லாம் நம்பிலாம் நாங்கள் கிடையாது. ஒவ்வொரு பத்திரிகையாளரும் அங்கே இருந்தான். செப்டம்பர் 27 காத்தால நீங்கள் அங்கே நாமக்கல்லில் பேசும்போது இருந்தாங்க, இங்கே வரும்போது இருந்தாங்க. அவங்க நீங்கள் வர வரைக்கும் காத்திருந்த மக்களை போலவே பத்திரிகையாளர்களும் காத்துட்டு இருந்தாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, அவங்களும் இந்த நெரிசலெல்லாம் சிக்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி மறுநாள் காத்தால பேப்பரில் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக என்னென்னா யார் என்னென்ன செஞ்சாங்கன்ற விஷயமெல்லாம் கூட வந்துருச்சு. அது ஒரே மாதிரியா தெளிவாக யாரும் ஷேர் பண்ணிக்கல, எல்லாருமே விசாரணை பண்ணி தான் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போலீஸ் வந்துட்டு எங்களை அனுமதிச்சே இருக்க வேணாம், அந்த இடத்த அவங்க ரத்து பண்ணிட்டு இருக்கலாம், இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அவர் பேசுகிறாரு. அவர் காவல்துறை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா பர்மிஷனை கொடுத்துருச்சு.
கொடுத்துறதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு பாதுகாப்பாக நடத்தணும்னு தான் காவல்துறை நினைக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து சும்மா ஒரே ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறீங்க. நான் 2019ஆம் ஆண்டு மரக்காணத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 600 கிலோமீட்டர் தூரம் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துகிறேன். போலீஸ் பர்மிஷன் தரல. நாங்கள் போய்ட்டு மதுரை கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு பர்மிஷன் வாங்கினோம். அந்த நிகழ்ச்சி எதுக்காக நடத்தப்படுது அப்படின்ற ஒரு விளக்கத்தை டிஜிபி ஆஃபீஸில் போய்ட்டு நானும் திரு காக்கா ஈரா லெனின் அவர்களும் தங்க சண்முக சுந்தர் அவர்களும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே விளக்கணும். அது ஏன் அது ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்ட்டு, அதெல்லாம் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் இவங்க எவ்வளோ கட்டுப்பாட்டோடு நடப்பாங்க அப்படின்றதுக்கும் 1.5 மணி நேரம் நாங்கள் விளக்கணும். அது கேட்டவுடனே ஏடிஜிபி கூப்பிட்டாரு, எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. நாங்கள் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி நடத்தினோம். எங்கள் எல்லாம் மெயின் ரோட்லேயே பிரதான போக்குவரத்து இருக்கக்கூடியது மரக்காலத்தில் ஆரம்பித்து அங்கே வரைக்கும் பண்ணோம். எல்லா தலைவர்களும் வந்து நின்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இதில் 6 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. எவ்வளோ பேர்? 6 லட்சம் பேர். எக்ஸப்ட் புதுவை, தமிழ்நாடு ஃபுல்லாக கலந்துக்கிட்டாங்க. புதுவையில் நாராயணசாமி அவர் எப்பொழுதுமே ஒரு பல்ட்டி அடிப்பார். வைகோவனுடைய தம்பி அவர். அங்கே போயிடுச்சு, போட்டோம். ஒரு இன்சிடெண்ட் கிடையாது. நாங்கள் பண்ணோம். எந்த நெரிசல் கிடையாது, எதுவும் கிடையாது. டிராஃபிக் எந்த டிராஃபிக் பார் போயிட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்குது. நாங்கள் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு முழக்கம் போடுறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி படுகை அறிவிக்கப்பட்டது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து எண்ணெய் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களில் 40 கிராமங்கள் வந்துட்டு எண்ணெய் முதலீட்டு மண்டலங்கள்லாம் ஒரு அறிவிக்கை செஞ்சுருந்தார், நோட்டிஃபிகேஷன், எடப்பாடி கவர்மெண்ட்டு. அதை ரத்து பண்ணாங்க. ஸோ அதனால தான் காவிரி படுகை அப்படின்றது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்குது. ஸோ போராட்டத்தெல்லாம் நடத்திட்டவங்க தான் நான் பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எந்த இடத்துலையும் போலீஸ் வந்துட்டு நடத்துறதுக்கு அனுமதிக்குமே தவிர, அப்படி அனுமதியை நீங்கள் கோர்ட்டில் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அது வந்துட்டு பாதுகாப்பாக நடத்துறது தான் முயற்சிக்குமே தவிர வேறு எதுவுமே செய்யாது. ஆக அந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஸ்பாட்டை நீங்கள் கேட்டிங்களா, அந்த ஸ்பாட்டுக்குள்ளே போகாதீங்க. நெரிசல் அதிகமாகிடுச்சு, அந்த இடத்துல உங்களோட பேருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னோம்னா இதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க, க்ரௌட் பஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெரிசலில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும்ன்றதுனுடைய வார்த்தை அது சொல்லியிருக்காங்க. இதை ஒரு டிஎஸ்பி வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களில் இருந்தவங்க ஒருத்தர் புஷி ஆனந்துன்றாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு அது ஒரிஜினான்றாங்க. அந்த ஸ்பாட் எடுத்து போய் நிறுத்துங்க, அங்கே தான் நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க? ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் எடுத்து போய் நிறுத்துகிறாங்க. அந்த பேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே அந்த இடத்துல சொருவுனது 7:10 அந்த இடத்துல வந்துட்டு அங்கே நிறுத்தப்பட்ட போது அது வரைக்கும் அங்கே ஒருத்தர் சாவலை, யாரும் மயக்க மூட்டலாம் விடலை. 7:10 இவர் வந்தார், 7:11 பேச ஆரம்பித்தார், 7:37 இவர் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 41 பேர் செத்து போயிட்டாங்க. ஆக இந்த பேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க சொருவுனது தான் 2 பக்கம் மக்கள் பின்தள்ளப்பட்டதுக்கு காரணம், இறந்தார்கள். இதை வந்துட்டு 1 2 இல்லை, இந்து, எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினத்தந்தி செய்தி தான் தெரியாது, எல்லா பத்திரிகைகளும் அது போட்டாங்க. ஏன்னா ஸ்பாட் இது ரிப்போர்ட்டிங் அப்படின்றது அப்படி தான் இருக்கும், எல்லாருமே போட்டாங்க. அப்போது காவல்துறை வந்துட்டு சொன்னதை, வழிகாட்டினதை சொல்லவே இல்லை, எங்களை தவறாக வழிகாட்டினாங்க. நானும் எனக்கு தெரியாத நான் சல்யூட் அடிச்சிட்டேன், இப்படி பண்ணால் அப்படி செய்யலாம், அப்படி பண்ணால் இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பேசுகிறாரு ஒரு முதலமைச்சர். இவருக்கு கிட்ட தான் போலீஸ் துறை இருக்குது. நான் ஒன்று கேட்குறேன், இது போலீஸாக தப்பு பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கிட்ட தான் போலீஸ் துறை இருக்குது. அவங்கள விட்டு அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். உங்களுடைய கண்ட்ரோலில் தானே இப்போ இருக்குது, சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் மட்டுமே சொல்லி விசாரணை நடத்தி சிபிஐ வந்துட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போகிறதில்ல, எல்லாரும் தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எந்த இடத்துலையும் ஒரு நெரிசலோ ஒரு சம்பவமும் நடக்கிறது காவல்துறை. இப்போ ஈரோட்டில் வந்துட்டு ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து செத்து போனால் யார் காரணம்? போலீஸ் காரணமா? இல்லை உங்களுடைய விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு 6-7 பேர் செத்து போனாங்க, போலீஸ் காரணமா? இல்லை மதுரை மாநாட்டில் ஒரு 3 பேர் செத்து போனாங்க, போலீஸ் காரணமா? எதுவுமே போலீஸ் காரணமாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் பயங்கரமான ஒரு நெரிசல் மரணங்கள் ஏற்பட்டிருக்கணும், பெரிய அளவுக்கு. 8000 போலீஸ் நின்று அதை தடுத்து நிறுத்துறாங்க. இதுதான் உண்மை. இதை உங்களுடைய ஆளே சொல்லி, உங்களுக்கு இன்றைக்கி எவன் அட்வைஸராக இருக்கிறான அரசியலுக்கு, அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? 8000 போலீஸ் அன்னைக்கு அவங்க சொன்னதுனால தான் நீங்கள் மாநாட்டை 6:40 முடிச்சிட்டிங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அவர் பேசி முடிக்கிறாரோ அதுக்கப்புறம் இந்த மக்களையெல்லாம் நான் வெளியேற்றுறேன் முதல்ல அப்படி சொல்லிட்டு அவர் தான் செஞ்சார் அவர். புரியுதுங்களா? அப்போது அந்த இடத்துல உங்களை காப்பாற்றினதும் போலீஸ் தான். அந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிக்கிறதுக்கு காரணமும் போலீஸ் தான். அங்கே இருந்தவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றினதும் போலீஸ் தான். எல்லாம் போலீஸ் தான். ஆனால் இப்போ யார் சீஃப் மினிஸ்டரு?
ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின். இப்போ அதாங்கய்யா, இப்போ அன்றைய தினம் வந்து நான் தெரியாம போலீஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணிட்டேன், அவங்க எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் யார் இயக்குனா தெரியுமா? ஒரே ஒரு எவிடன்ஸை கொடுங்க, சூழ்ச்சி அங்கே நடந்ததுக்கான ஒரே ஒரு எவிடன்ஸை சொல்லுங்க. நீங்கள் முதல்ல திமுககாரங்க பண்ணாங்க, நீங்கள் அப்புறம் செந்தில் பாலாஜி பண்ணாங்கன்றீங்க, அப்புறம் கத்தியால் குத்துனான்றீங்க, அப்புறம் வாட்டர் பால் பறந்ததுன்றீங்க. எல்லாம் மித்து, எல்லாம் பொய், உடஞ்சி போச்சு. யாரையாவது கூப்பிட்டாங்களா? போலீஸ் யாரையாவது கூப்பிட்டாங்களா? போலீஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் விசாரிச்சாங்க, அவங்களாம் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்குமூலம் தவறாக இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு பதவி பறிப்புக்கு ஆளாவாங்க. அப்படியேப்பட்ட விஷயம் 41 பேருனுடைய உயிர் அங்கே போயிருக்கு. இப்போ அதாங்க மெயினாக, இப்போ அன்றைய தினம் வந்து டிஎஸ்பி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, 50 மீட்டர் முன்னாடியே நில்லுங்க, இங்கே நின்னாதான், இல்லைன்னா ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணால் அவங்க அதை தாண்டி தான் போனாங்க அப்படிங்கிற விளக்கம் அன்னை கொடுக்கப்பட்டது. இப்போ இன்றைய முதல்வர் இப்படி விஜய் அவர்கள் இப்படி பேசுகிறாரு. இப்போ 2 முரண்பட்டர்களாக இருக்கிறது வெளிப்படையாக இருக்குது. இப்போ காவல்துறை மீது தான் குற்றச்சாட்டே வைக்கப்படுகிறது. இப்போ காவல்துறை வந்து யார் கையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ சிபிஐ விசாரணையில் இருக்கிறது. இப்படி முரண்பட்ட பேச்சுக்களால் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எதை நோக்கி போக போகுது? நான் அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். ஏன் அதை நான் விளக்குறேன் அப்படின்னோம்னா, மக்களுக்கு நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நல்லா விளக்கிட்டோம், விளக்கிகளுக்கெல்லாம் பேசிட்டோம். ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், நான் சொன்னபடியே காவல்துறைக்கு கட்டுப்படுவேன் அப்படின்லாம் ஒரு விஜய் பேசுகிறார்ல, அப்படிப்பட்டவர் அவர் இல்லை அப்படின்றது தான் முதல் திருச்சி மக்கள் சந்திப்பிலே அவர் நிரூபித்தார். அவர் எத்தனை மணிக்கு அவர் வந்துட்டு அந்த மரக்கடையில் போயிட்டு அவர் பேசியிருக்கணும்? காத்தால 10 மணி. ஆனால் எத்தனை மணிக்கு அவர் பேசுனாரு? 2:30 மணி. அன்னைக்கு அவருக்கு பர்மிஷன் இருந்தது ரோட் ஷோ பண்ணுறதுக்கு. ரோட் ஷோ பண்ணாங்க, இதுதான் உண்மை. ஸோ அந்த இடத்துல ஸ்டாலினுக்கு மேலே ஜெயலலிதா இருந்தாருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷோவுமே பண்ணிருக்க முடியாது. கேஸை போடு, இதுக்கு பதில் சொல்லட்டும், இந்த கேஸை முடிவு வர வரைக்கும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காதுன்னு ஒரு பிளாங்கெட் ஆர்டர் செஞ்சுருக்கோமா இல்லையா? ஜெயலலிதா 100% செஞ்சுருக்கோம். ஆனால் ஸ்டாலின் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மரணத்தை எல்லாமே வந்துட்டு அப்போயே விஜய் சேப்பிங்களா வழக்கில் போது நான் உங்களுடைய கருத்தை நான் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் விசாரணை ஆணையத்தை வச்சுருக்கிறோம், தனி நீதிபதி, அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அதை பற்றி முடிவெடுப்போம் அப்படி தான் சொன்னார் அவர். அப்புறம் எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மக்கள் சாவத்தை விரும்ப மாட்டாங்க அப்படின்றதே அவர் சொன்னார். ஆனால் நீங்கள் முதல்ல அவர் மேலே தான் குற்றம் சாட்டிங்க, பழைய தூக்கி ஏமாற போட்டார் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ பழைய தூக்கி போலீஸ் மேலே போட்டுறீங்க. சரிதானே? அன்னைக்கு எடுத்துக்கோங்க, அந்த பர்டிகுலர் சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 6-8 மணிக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கிறீங்க எங்கள் நாமக்கல்ல இல்லையா? நாமக்கல் தானே முதல் கூட்டம். ஆனால் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து மெட்ராஸ் புறப்பட்டு போனீங்க? அதுவே 9 மணியா? 9 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டு போனீங்க, 10 மணிக்கு திருச்சி போகிறீங்க. அங்கேருந்து 1.5 மணி நேரத்தில் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே பேச போனது 2:45 மணிக்கு பேசுகிறீங்க. ஸோ 2:45 மணிலேருந்து ஒரு 20 நிமிஷம் அதுக்கு மேலே நீங்கள் பேசுறது இல்லை. அப்படியே வந்துருந்தா கூட 40 நிமிஷத்தில் வந்துருக்கலாம். நீங்கள் ஏன் வரல? வழியேற மக்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு வர சொல்கிறீங்களான்னு கேட்குறாரு. முன்னாடி ஒரு கூட்டத்தில் கேட்டார். அப்படிலாம் ஒரு கூட்டமே இல்லை, நேற்று மாதிரி தான் எல்லாமே. உங்களுக்கு அப்படியெல்லாம் அப்படியே ரோடெல்லாம் மறிச்சிக்கிறதுக்கு யாருமே வரல. உங்கள் கூட வந்தவொடனே பைக்கில் வந்துட்டு முட்டிக்கிட்டு கட்டிட்டு விழுகிறாங்களே ஓடிய, வேறு யாரும் மக்கள் வந்துட்டு நடு ரோட்டில் உங்களை வடிமறித்து உங்களை வரவேற்கிறதுக்கு யாரும் வரவே இல்லை. இதுதான் உண்மை. ரெண்டாவது, அங்கேருந்து வந்ததுக்கு 7-10 ஆகுமா? 4 மணி நேரம் ஆகுமா அங்கேருந்து? ஸோ இது எல்லாத்தையும் விட ஒன்று நடந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் முதல்ல விசாரணைகள்லாம் அடித்தாங்க, போயிட்டுலாம் வந்தார். கடைசியாக தான் செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிட்டாங்க. செந்தில் பாலாஜி ரொம்ப குறுகிய நேரம் தான் விசாரித்தாங்க. சிபிஐ விசாரிச்சு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு எவிடன்ஸ் சொல்லிட்டு வந்துச்சு. பெரிய பெரிய மூவி கேமராலாம் வச்சு இவங்க செட்டப் பண்ணி எடுத்ததெல்லாம் அவர் போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளில வந்துச்சு. சரிதானா? அப்போது இவங்களுடைய கடுப்பு ஏன் செந்தில் பாலாஜி மேலே அப்படின்னோம்னா இதுக்காகத்தான். இவன் தான் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணி மாட்டி விட்டான், இந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துச்சு, இதற்காக வெளியிலேருந்து இவங்க ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லா விவரத்தையும் ஊடகங்கள் ஏற்கனவே போட்டு உடைத்து விட்டன. அதனால் இவர் அப்படியே போலீஸ் மேலே போடுறாரு. இது அப்படியே இருக்கட்டும், இது மக்களுடைய புரிதலுக்காக. எதுக்காக விஜய் இதை செய்கிறாரு? விஜய் பேசுறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இதே தான் ஆதவர்ஜுனா பேசுகிறாரு. அந்த சனிக்கிழமை எல்லாருக்கும் இவரோட கட்சியில் சேர வரக்கூடிய அதிமுக ஊழல்வாதிகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா அப்போ பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? உதயநிதியினுடைய அரசியலுக்காக காவல்துறையை ஏவி முந்தைய அரசு எங்கள் மக்களை படுகொலை செய்து விட்டது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதாவது பிளேம் இஸ் ஆன் த போலீஸ், நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணுறாங்க. இது எந்த துணிச்சலில் பேசுகிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்ட் வரைக்கும் போச்சு அந்த விஷயம். இது அதே விஜய் சொல்கிறாருன்னா ஒரு விஷயம் தெரிவித்து போச்சு. ஒன்று, இவங்க வந்துட்டு எந்த விதமான உள்திட்டமும் சப்போர்ட் இல்லாத இது பண்ண போகிறதில்ல. எனது கேள்வி என்னென்னா, இன்னும் சொல்ல போனால் என்னோட
பலமான ஐயம் என்னன்னா, இது வரைக்கும் வந்துட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. இந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்கக்கூடிய சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கிற கண்டென்ட்டை தான் இவர் பேசுகிறாரோன்ற டவுட் எனக்கு. குற்றப்பத்திரிகையை உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இவங்க மேலே தான் பிளேம், இவங்க தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. கல்பபிள் ஹோமிசைட் இவங்களால தான் நடந்துச்சு. போலீஸினுடைய அட்வைசஸ் எல்லாம் இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, உதாசீனப்படுத்துறாங்க. அப்படியே ஒரு செக்ஷனே இருக்குது, போட்டிருக்காங்க. ஆசீர்வாதம் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் மறுநாள் பேசும்போது இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போது இந்த சிபிஐ வந்துட்டு விஜயை காப்பாற்றுறதுக்காக, சிபிஐனா பின்னாடி பிஜேபி, விஜயை காப்பாற்றி இந்த இடத்த நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அவர்கள் போலீஸ் மேலேயும் ஒரு குற்றம் சாட்டி, போலீஸ் இவரும் லேட்டாக வந்தார், அங்கே கூட்டமும் அதிகமாக கூட்டப்பட்டது, போலீஸும் உரிய பாதுகாப்பு தரல, அதனால தான் இப்படி நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே ஒரு சாம்பார் ஆக்கி நிறுத்தப்போக்கம் செய்து அப்படி ஒரு இதை பண்ணி விஜய் உள்ளிட்ட அனைவரையும் காப்பாற்றுறதுக்கான முயற்சி தானோ அப்படின்றது என்னோட ஐயம். சிபிஐ இவ்வளோ காலம் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணாத இருக்கிறதுக்கும் இப்போ விஜய் பேசுறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத நான் கருதுறேன். அதாங்க, ஆறுதல் சொல்ல போன இடத்துல இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமாக அதை பயன்படுத்திட்டு வந்துட்டார். அரசு வேலைகள் கொடுத்ததுல நிறைய எதிர்ப்புகள் அப்படின்னு இந்த கரூர் விவகாரம் முதல்வர் விஜயா அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், தாவேகா தலைவராக மட்டும் நடக்கக்கூடாது, மீண்டும் மீண்டும் திமுக மீது பழியை மட்டுமே போடக்கூடிய வெறுப்பு அரசியலை பண்ணாதீங்க அப்படிங்கிற பல விமர்சனங்கள் வருது. என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி ஐயா.